கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வருஷத்தில் ஜீவனோடு இருக்க கர்த்தர் உதவி செய்தார். அவர் நம்மை ஜீவனை வைத்திருப்பதுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. அந்த முகாந்தரத்தை தேவனே நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நான் ஆண்டவரிடத்தில் இந்த வருஷத்தில் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்க ஆண்டவரெல்லாம் கேட்கல. ஏன்னா ஆண்டவர் எனக்கு சொன்ன விஷயம், அஞ்ஞானிகள் போல இருக்காத, அவர்கள் தான் அப்படி நாடுகிறார்கள், நீ அப்படி நாடக்கூடாது. நீ ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும், என்னை பின்பற்றி வர வேண்டும். நீ என்னை பின்பற்றினால் உன்னை எவைகளெல்லாம் பின்பற்ற வேண்டுமோ அவைகள் தானாய் பின்தொடர செய்வேன். ஆனால் நீ என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். எனக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்லுகிறேன், அவரை பின்பற்றுங்கள். கீப் ஃபாலோயிங் ஜீசஸ், எவ்ரிதிங் வில் ஃபாலோ யூ. உங்களை பின்பற்ற ஆரம்பிக்கும். தேவனை நீங்கள் பின்பற்ற வேண்டுமானால் தேவனோடு கூட நடக்க வேண்டும், தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், தேவனோட நேரம் செலவு பண்ணணும், தேவனோட வாழணும். அப்போதான் கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை விளங்க பண்ணி அவர் வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த 25ஆம் ஆண்டு ஒரு கடுமையான ஆண்டாய் தான் இருக்க போகிறதை நாம் காரியங்களை பார்த்து தேவன் உணர்த்துகிற அந்த உணர்த்துதலிலே நாம் மிகவும் துல்லியமாய் தெரிந்து கொள்வோம். இன்றைக்கு 1ஆம் தேதி, நேற்று இரவு யாரெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் எப்படி தேசங்கள் இருக்கும் என்று சொன்னார்கள் என்பதை நீங்கள் யூடியூபுக்கு போனீங்கன்னா ப்ராஃபஸி 2025 அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்கவுங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத அந்த இடத்துல வரிசையாக வரும். இந்த நாள் முழுவதும் காலையில் கூட்டம் வச்சுருப்பாங்க, மத்தியானம் கூட்டம் வச்சுருப்பாங்க, மாலையில் கூட்டம் வச்சுருப்பாங்க, எல்லாத்துலேயும் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் சொன்னதெல்லாம் தேவன் சொல்லி சொன்னால் நலமாக இருக்கும். ஆனால் அவர்கள் உணர்த்தப்படுகிற மாதிரி ஜபத்தில் உட்காந்து இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கலாம். அந்த தாட்டை கொண்டு வந்தாலும் இங்கே சொன்னாங்க அப்படின்னா அவைகள் எல்லாம் நிறைவேறவே நேராது. ஏன்னா ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். சில பேரோட ஆண்டவர் பேசுகிறது கிடையாது, ஆனால் அவர் பேசுகிறது போல ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம தேசத்தில் நம்மால் காண முடிகிறது. ஆகையால் வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் இயேசு 3.5 வருஷம் ஊழியம் செய்ததில் 3 புது வருஷம் வந்திருக்குமா இல்லையா? இயேசு புது வருஷத்தை ஆசரித்தார் அப்படின்றது எங்கன்னா இருக்குதா? இல்லை இயேசு அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் அப்படின்னு எங்கன்னா இருக்குதா? ஏன்னா வாக்குத்தத்தமே அவர் தான். ஆமென். வாக்குத்தத்தமே அவர் தான். அவரே இறங்கி வந்திருக்கிறார். அவர் அவங்களோடு இருந்தால் எல்லா காரியமும் அவங்களுக்கு நடக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போது சதிசேர் பரிசேயருங்க சொல்கிறாங்க, உம்முடைய சீடர்கள் உபவாசிப்பதில்லை, உம்முடைய சீடர்கள் உபவாசிப்பதில்லை. அதுக்கு இயேசு ஒரு பதில் கொடுக்குறார். என்ன கொடுக்குறார் அப்படின்னா, மணவாளன் அவங்களோடு கூட இருக்கும்போது அவர்களுக்கு உபவாசம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நேரம் வரும், அப்போது அவர்கள் உபவாசிக்க நேரிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அர்த்தம் என்ன? இயேசு நம்மோடு கூட இருந்தால் நமக்கு எல்லா காரியமும் சேர்ந்து வரும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கு ஒரு கார்டை கொடுக்கலாம், இல்லை ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கலாம். இப்போ எனக்கு ஆண்டவர் இந்த பைபிளே கொடுத்து வச்சிருக்கிறார், புரியுதா? இப்போ என்னுடைய வாக்குத்தத்தம் எதுனா இதுவும் இதுக்குள்ளே உள்ள செயல்படுகிற தேவன். நான் தேவனை பின்பற்ற ஆரம்பித்து விட்டாலே எல்லாமே என்னை பின்தொடரும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையால் இந்த வருஷத்தில் அஞ்ஞானிகள் போல தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணோம், அவனுடைய சமூகத்தில் காத்திருந்தோம். ஆனால் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறீர் ஆண்டவர் என்றால் கேட்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள போல. ஏன்னா பரிசுத்தத்திலையும் தேவனோடு கூட நடக்கிற நடத்தையிலையும் நாம் முதிர்ச்சி அடையும் போது எவைகளை பின்பற்ற வேண்டுமோ எவைகளை பின்பற்றக்கூடாதோ அவைகளை விட்டு விலகி தேவனுக்கு ஏற்ற மாதிரி நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது தேவன் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். நானும் 27 வருஷ ஊழியத்தில் 26 வருஷம் கிட்ட வாக்குத்தத்தங்களை இந்த மாதிரி தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி பைபிளை புரட்டிக்கிட்டே வரும்போது எனக்கு தென்படுகிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு வந்து இதை தான் கர்த்தர் சொன்னார் என்பதை
பல வருஷங்களாய் சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன், பல வருஷமாய் பிரசங்கித்து வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த வருஷத்தில் ஆண்டவர் அந்த முதிர்ச்சிக்குள்ளே என்னை நடத்தினபடியால், வேத வசனத்தின் அறிவுக்குள்ளே என்னை நடத்தினபடியால், பரிசுத்த ஆவியானோடு கூட இணைந்து செயல்படுவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தபடியால், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கூடாமல் ஒரே ஒரு விஷயம், இயேசுவை நாம் பின்பற்றுவோமானால் எல்லாம் நம்மை பின்தொடர்ந்து வரும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த 25ஆம் ஆண்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பைபிளில் முக்கியமான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த காரியம்தான் எல்லா இடத்திலும் பேசப்பட்டு வருகிறது நாம் பார்க்கிறோம். என்ன பேசப்பட வேண்டும்? ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தங்களிலே நிறைவேற வேண்டிய ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது. என்ன இருக்கிறது? நிறைவேற வேண்டிய ஒன்றே ஒன்று இருக்கு. எல்லாமே நிறைவேறிடுச்சு. இஸ்ரவேலிலே, எருசலேமிலே, மௌரிய மலை மேலே அந்த திருச்சபையானது மீண்டுமாய் 3வது முறை கட்டப்பட வேண்டும். என்ன பட வேண்டும்? கட்டப்பட வேண்டும். இன்னும் 20 நாள் சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 20 days தான் இருக்குது சில காரியத்தை கவனிப்பதுக்கு. இந்த 20 நாளுக்கு அப்புறமா அது என்ன நடக்கும் என்பதை நம் கண்களால் பார்க்கத்தான் போகிறோம், நம் காதுகள் கேட்கத்தான் போகிறது. ஒருவேளை இவைகளெல்லாம் வேதத்தின் லைனேஜில் நடக்குமானால் எந்த நேரமும் நாம் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அந்த சுவாபத்துக்கு போய் விடுவோம் என்பதை நீங்கள் உங்கள் மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். உலகத்தின் காரியத்தின் மீதும், உலகத்தின் இச்சைகள் மீதும், உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மீதும், உலகத்தில் இருக்கிற பதவி, பொருள், புரிதா, இவைகளெல்லாம் அவைகள் மீது மனம் போகாமல் தேவனை சார்ந்து வாழ்வதற்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா மத்தேயு 24:15 எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து, பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது, பரிசுத்த ஸ்தலத்தில் நித்தம் காணும் போது, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவீர்கள் என்பதாக வேதத்தில் யார் சொல்றது? இயேசு சொல்றார். தேவனுடைய திருச்சபைக்கு வரக்கூடியவர்கள் தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாய், தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய், பணிந்து குனிந்து தேவனை ஸ்தோத்தரிக்கக்கூடிய அப்படிப்பட்ட வஸ்திரங்களை தான் அணிந்து தேவாலயத்துக்கு வர வேண்டும். நல்லா ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் போட்டு வந்தீங்க, முழங்கால் படிடுனா அப்படின்னு நின்னீங்கன்னாக்கா பிரயோஜனம் இல்லை நீங்கள் தேவாலயத்துக்கு வந்தது. ஏன்னா தேவாலயத்துக்கு வந்தவர்கள் பணிந்து தொழுது கொண்டார்கள். வாய் பேச்சு நிறையா சபைக்குள்ள உட்கார்ந்து பேசுறது அதெல்லாம் திருசபைக்குள்ள இருக்கக்கூடாது. தேவனை தேடி வரக்கூடிய நாம் அவரை தொழுது கொள்ள மனம் உள்ளவர்களாய், தேவனை ஸ்தோத்தரிக்கக்கூடிய மனம் உள்ளவர்களாய், ஜபிக்கக்கூடிய மனம் உள்ளவர்களாய், தேவன் பேச போகிற வார்த்தையை கேட்கக்கூடிய மனதுள்ளவர்களாய் தான் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். இந்த 25ஆம் ஆண்டு உன் வாழ்க்கை அப்படிதான் மாற்றப்பட வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். தெளிவாய் அறிந்து கொள்ளணும். எந்த டிஸ்ட்ரக்ஷன் இங்கே உங்களுக்கு இருக்கக்கூடாது. எந்த காரியத்தின் மேலே உங்கள் டிஸ்ட்ரக்ஷன் போகவே கூடாது. நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்தால் எத்தனை மணி நேரம் உங்களுக்கு ஆராதனை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளோ நேரமும் தேவனை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். தவிர யார் வந்து நடத்துகிறார்கள், யார் பேசுகிறார்கள், யார் பாடுகிறார்கள், யார் ஆராதிக்கிறார்கள், யார் ஜபத்தை நடத்துகிறார்கள் என்று மார்க் போட்டு உட்காருவதற்காக திருச்சபையை தேவன் கொண்டு வரவில்லை. திருச்சபையை ஆண்டவர் ஒன்று சேர்க்கவில்லை. திருச்சபை ஆண்டது உருவாக்கப்பட்டது ஜெபிக்கவும், கர்த்தரை ஆராதிக்கவும், கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கத்தான் திருச்சபையானது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதன் முகாந்தரத்தை அறியாமல் 1வது நூற்றாண்டிலே நல்ல சிறப்பான முறையில் அப்போஸ்தலர் நாட்களிலே திருச்சபை வளர ஆரம்பித்தது போது அனுதினமும் அவர்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களை நல்லா வளர செய்து அவர்கள் மூலியமாய் உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவித்தார். நாட்கள் போக 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 யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த 7 சபையின் தூதத்தின்படி அந்தந்த காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களிலே ஒவ்வொருவருக்கும் தேவன் எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். நமக்கும் தேவன் எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார்.
நாம் லவோதிக்கேயா சபையின் காலத்தில் இருக்கிறோம். 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் ஏற்பட்ட இந்த காலம் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த முதலாவது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு திருச்சபையை எடுத்துக்கொள்கிற வரை அந்த காலம்தான் நடைபெறும். பல சபைகளுக்கு இதுக்கு முன்னே இருந்த பிலதெல்பியா சபைக்கு ரிவைவல் சர்ச் என்று சொல்லுகிறார்கள். அது எழுப்புதலின் காலம் என்பதை சொல்லுகிறார்கள். ஆனால் லவோதிக்கேயா சபைக்கு என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? உலக பிரகாரமாக இருக்கிற சபை, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் உலகத்துக்கு ஊழியம் செய்கிறார்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள். ஆகையால் தான் இயேசு தெளிவாய் சொல்லுகிறார், நீ அனலாகிலும் குளிராகிலும் இருந்தால் நலமாய் இருக்குமே. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பாயானால் நான் என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்பதை ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி அவைகள் எழுதி நம்ம கையில் கொடுத்திருக்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த இடத்துல என்ன சொல்றாரு? அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து, பாருங்க, பாழாக்கக்கூடிய அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இப்ப என்ன சொல்றாரு? வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அப்போ உனக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. என்ன பண்ணணும்? நீ ஃபர்ஸ்ட் வாசிக்கணும், அப்புறமா சிந்திக்கணும். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். ஏன்னா இப்போ நம்ம அந்த காலத்துக்குள் பிரவேசித்து வந்திருக்கிறோம். அடுத்தது என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. முழு உலகமே இயேசுவின் 2ஆம் வருகைக்கான ஆயத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் மீட்கப்பட போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம இருதயத்தை தேவனுக்கு நேராக நாம் சுத்தமாய் வைத்துக் கொள்ளும் போது, தேவனோடு சஞ்சரித்து அப்படியே வாழும்போது, நம்மை ஆண்டவர் தன்னோடு கூட ஏற்றுக்கொள்வதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் வச்சு நான் போயிடுவேன் கண்டிப்பாக இல்லை, அவர் வந்துடுவார், இவர் வந்துடுவார், அவங்க வந்துடுவாங்க, நான் தான் நீதி, அவர் அநீதி, இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்ன்றது எனக்கு தெரியாது. ஆனால் நம்மளை எல்லாரையும் நியாயத்தீர்க்க ஒரே ஒரு தகுதி உள்ளவர் இயேசு மாத்திரம்தான். அவர் தான் நியாயம் தீர்க்க போகிறார். நீங்கள் என்ன நியாயம் தீர்க்க முடியாது, நான் உங்களை நியாயம் தீர்க்க முடியவே முடியாது. இன்னைக்கு நியாயம் தீர்க்கக்கூடியவர்கள் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் தான் அவங்களுக்கு பதிலை கொடுப்பார். நாம் அவர்களுக்கு பதில் கொடுக்க நமக்கு சொல்லலை. யாரை குறித்தோம் இவர்களை குறித்த தரைமட்டமாக பேசுவது, அவர்களை குறித்த தரைக்குறைவாய் பேசக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. ஆண்டவர் அந்த நாட்களில் இருந்தபோது சதிசேர் பரிசேயரை நேரடியாய் தான் அவர் நேரடியாக கடிந்து கொண்டார் தவிர அவங்க எதிர்க்காக இல்லாமல் சீஷர்களோடு கூட இணைந்து அவர் அவர்களை குறித்து குறை பேசிக்கொண்டு இல்லை. சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார், நீங்கள் அது போல இருக்கக்கூடாது, நீங்கள் இவங்களை போல இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வீதியில் ஜெபம் பண்ணக்கூடாது, அவங்க பார்க்குற மாதிரி கொடுக்குறாங்களா அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடாது என்பதை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்ததே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அடையாளம் காட்டி ஒருவேளை அது போல நம்ம இருக்கக்கூடாது என்பதை பிரசங்கிக்கலாம் தவிர எந்த விதத்திலும் யாரையும் உட்கார்ந்துக்கிட்டு நம் நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் ஒரு மனிதனுக்கும் கொடுக்கல. நம்மளை எல்லாரையும் நியாயம் தீர்க்க போகிறவர் இயேசு மாத்திரம்தான். அவருடைய நாள் வரும்போது என்னென்ன நடக்கும் என்பதை பார்க்கத்தானே போகிறோம். என கண்கள் யாவும் காணும், அவரை குத்தினவர்களும் அவர்களை காண்பார்கள். இப்போ யாரை குறித்து சிந்தித்து பார்க்க சொன்னாரு? தானியேல் எழுதியிருக்கிறதை குறித்து வாசித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். தானியேல் 9ஆம் அதிகாரம். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான சில சம்பவங்கள் எல்லாம் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை நமக்கு ரொம்ப தெளிவாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீறுதலை தவிர்க்கிறதுக்கும் பாவங்களை தொலைக்கிறதுக்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் இந்த 70 வாரத்தை குறித்து அவர் பேசுகிறார். 70 வாரத்தை குறித்து அவர் பேசும்போது இந்த 70 வாரத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை தானியேல் தெளிவாய் குறிப்பிடுகிறார். அவர் அந்த வசனங்களில் குறிப்பிடும் போது அந்த இடத்துல 7 முக்கியமான சம்பவங்களை அவர் சொல்லுகிறார். முதலாவது அந்த 70 வாரங்களில் நடக்கக்கூடிய காரியங்களிலே அதில் 62 வாரத்தில் என்ன நடக்கும், 7 வாரத்தில் என்ன நடக்கும்,
கடைசியில் இருக்கிற ஒரு வாரத்தில் என்ன நடக்கும் என்பதை தானியேல் துல்லியமாய் குறிப்பிடுகிறார். அப்போது தானியேல் குறிப்பிடும்போது முதல் 7 வாரங்கள், முதல் 7 வாரத்தை குறித்து அந்த பகுதியிலே அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? தேவன் உடைய ஆலயம், ஏன்னா முதலாவது கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயம் நேபுகாத்நேசருடைய காலத்தில் இடிக்கப்பட்டிருந்தது. இடிக்கப்பட்ட அந்த திருச்சபையை கட்ட வேண்டும் என்று ஜனங்கள் முயற்சி எடுக்கும் போது யாரெல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போய் பாபிலோனில் ஆண்டவர் வைத்து கொண்டிருந்தாரோ, சைரஸ் என்னக்கூடிய அவர்கள் மூலியமாய் அவர்களை வெளியே கொண்டு வந்து மீண்டமாய் கொண்டு வந்து எந்த காரியத்தெல்லாம் நேபுகாத்நேசர் சாலமோன் தேவ ஆலயத்தில் சாலமோன் கட்டின தேவ ஆலயத்தில் இருந்து, அதுக்கு பொருளெல்லாம் யார் சேர்த்து வச்சது? யார் சேர்த்து வச்சது? தாவீது சேர்த்து வச்சார். தாவீது சேர்த்து வைக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீதுக்கு தான் விருப்பம் வருகிறது, தாவீது தான் சேர்க்கிறார். ஆனால் அவருடைய கரம் இரத்தக்கரை பட்டபடியால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மகனாகிய சாலமோன் அதை கட்டுவான் என்பதை தேவன் சொன்னதாக தாவீது குறிப்பிடுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வசனமாக நம்ம அதை வாசித்துட்டு போனோன்னா நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆகையால் வசனங்களில் அவைகள் போடப்பட்டிருக்கிறது. அதனால் சாலமோன் தேவாலயத்தை கட்டுவார் என்பதை அந்த சபையானது கட்டப்படுகிறது. கட்டப்பட்ட இந்த சபை நேபுகாத்நேசரால் இடிக்கப்படுகிறது. இந்த சபையை குறித்து நாம் பார்ப்போமானால் விசேஷமாய் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காரணம் இதெல்லாம் பேசணும்னு வரல, ஆனால் ஆண்டவர் உணர்த்துகிறபடியால் உங்களுக்கு அவைகளெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக கொண்டு போகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 to 6 வாசித்து பாருங்களேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 to 6. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேல் ஆகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? யார் ஒரு வார்த்தையை சொன்னது உண்டோ? நான் இப்போ எனக்கு ஒரு ஆலயத்தை நீங்க கட்டலன்னு நான் யார் கட்டினா வந்து சொல்லி இருக்கேன்னா, யார் சொல்றது? இத கர்த்தர் சொல்றார் அவனோட. யார் கட்டினா சொல்லி இருக்கிறேன்னா, நான் இவ்வளோ நாள் வந்து திரைகளுக்குள்ளவே இருக்கிறேன், நீங்களெல்லாம் நல்லா கேதுரு மரங்களை கட்டிட்டு நல்லா அந்த கட்டடங்களுக்குள்ள இருக்கிறீங்க, ஆனால் எனக்கு ஒரு வாசஸ்தலம் இல்லைன்னு யார் கட்டினா சொன்னது உண்டோ? வாசிங்க. இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி. போதும், இங்க நீங்க வாசிங்க. அது தொடர்ந்து சொல்லிட்டே வராரு. அப்ப ஆலயத்தை கட்ட யார் விருப்பப்படுறது? தாவீது விருப்பப்படுறார். அதை யாருக்கு சொல்றாரு? அவரு நாத்தானுக்கு சொல்றாரு. நாத்தான் அவருக்கு என்ன சொல்றாரு? உன் மன விருப்பத்தின்படி போய் செய்கின்றாரு. அவர் சொல்லிட்டு போன அந்த ராத்திரி வேளையிலேயே ஆண்டவர் நாத்தானுக்கு வெளிப்பட்டு, நீ போய் தாவீதுக்கு சொல். அப்படின்னா இங்க ஒரு காரியத்தை ஆண்டவர் புரிய வைக்கிறார். அவர் ராஜாவா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் வைத்திருப்பாரானால் தீர்க்கதரிசியை கொண்டுதான் அவனோடு கூட சில காரியங்களை பேசுவார் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், வேதத்தை வாசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், ஊழியர்கள் என்று அபிஷேகம் பண்ணப்பட்ட இருக்கிற ஊழியர்கள் மூலியமாய் தான் கர்த்தர் பல வேளையிலே உங்களோடு கூட பேசுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார்.
ஆமென். இப்ப தாவீதுக்கு சொல்றார் இந்த காரியத்தை சொன்ன பிறகு 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போமா? அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து கால் ஊன்றி நின்று என் சகோதரரே என் ஜனமே நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதப்படியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணினேன். ஆனாலும் தேவன் நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். நீ யுத்த மனுஷனாய் இருந்து இரத்தத்தை சிந்தினார் என்றாய். ஆமென். நீ ரத்தத்தை சிந்தி இருக்கிற, அதனால நீ யுத்த புருஷனா இருக்கிற. நீ என்ன பண்ணக்கூடாது? ஆலயத்தை கட்டக்கூடாது. 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் என்னை நோக்கி உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன். அவனை எனக்கு குமாரனாய் தெரிந்து கொண்டேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. இது ஆண்டவர் ஆலயத்தை குறித்து முதலாவது தேவாலயம் வரும்போது உடன்படிக்கை பெட்டியின் காலம் முடிந்து தேவ ஆலயம் என்று தாவீது யோசித்து இந்த ஆலயம் வந்ததுக்கு முதல் காரணம் யாரு? தாவீது. புரியுதா? தாவீது உள்ளத்தில் யோசிக்கிறாரு. நாத்தானுக்கு சொல்றாரு, நாத்தான் உன் மன விருப்பத்தின்படி செய்கின்றாரு. நாத்தான் சொன்ன பிறகு இரவு நேரத்தில் நாத்தானுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டு தாவீதுக்கு போய் சொல்லுன்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புறாரு. அதுக்கு பிறகு சொல்றாரு, நீ என் ஆலயத்தை என்ன பண்ணக்கூடாது? கட்டக்கூடாது. நீ யுத்த புருஷனா இருக்கிறாய். உன் மகனாகிய சாலமோனே அதை என்ன பண்ணுவாரு? கட்டுவாரு. நான் அவருக்கு எப்படியா இருப்பேன்? பிதாவாய் இருப்பேன். அவன் என்னுடைய குமாரனாய் இருப்பான். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த ஆலயம் இப்படி தான் கட்டப்படுகிறது. கட்டப்பட்ட பிறகு 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரை நீங்கள் குறித்து வைத்து நீங்கள் அப்புறமா வாசிங்க. 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 3rd சாப்டர்லேருந்து 7th சாப்டர் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படின்னா இந்த ஆலயம் கட்டப்பட்டு தேவ சமூகத்தில் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுவும் 7ஆம் அதிகாரத்தில் தான் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்கும்போது 7 என்ற எண் ரொம்ப முக்கியம். இப்போ தான் அந்த 7வது நாளுக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம் என்ற ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய கணக்கின் பிரகாரம் அவைகள் இருக்குமானால் அந்த கடைசி 7வது நாள் வரப்போகிற 1000 வருஷ அரசாட்சி, அந்த 1000 வருஷ அரசாட்சி உலகத்துக்குள் வர்றதுக்கு 7 வருஷத்துக்கு முன்பதாக திருச்சபையானது மணவாளனின் கல்யாணத்துக்கு மணவாட்டிகளாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருஷம் அங்கிருந்து அதுக்கு பிறகு இந்த உலகத்துக்குள் வந்து நாம் 1000 வருஷம் அரசாலும் போது அந்த 7ஆம் நாள் முடிகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இதுதான் அதோடைய சூழ்நிலை. 7 என்ற எண்ணுக்கு நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். இப்ப 7ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, அவர்கள் ஆலயத்தை கட்டி என்ன பண்ணாங்க? அதை பிரதிஷ்டை பண்ணார்கள். நீங்க 7ஆம் அதிகாரம் 1லிருந்து 3ஆம் வசனம் வாசிங்க. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளவே பிரவேசிக்க கூடாதிருந்தது. யாருமே போக முடியல. உள்ள யாரே போக முடியல. ஏன் போக முடியல? கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை முழுமையாய் நிரப்பி இருந்தது. அதுதான் தேவ மகிமை. அந்த தேவ மகிமைக்குள்ள நம்மளை கர்த்தர் கொண்டு போய் வைக்க போறார். ஆமென். அல்லேலூயா. அந்த தேவ மகிமைக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு போய் வைக்க போறாரு. அப்போ இந்த ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த ஆலயம் எப்போ கட்டப்பட்டு முடித்ததனால்
கிமு 957 இந்த சபை கட்டி முடிக்கப்பட்டது. தட் இஸ் பிஃபோர் கிரைஸ்ட். இந்த ஆலயம் எப்போ கட்டப்பட்டதுன்னா இயேசு கிறிஸ்து உலகத்துக்குள் வருவதுக்கு 957 இயர்ஸ்க்கு முன்னே தேவாலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு எவ்வளோ நாள் இருந்துச்சுன்னா கரெக்டாக 370 வருஷம் இருந்துச்சு. எவ்வளோ இருந்துச்சு? 370 இயர்ஸ் இருந்துச்சு. நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். 370 இயர்ஸ் இருந்துச்சு. 550 பிசியில், கிமு 550 டேனியல் அவர்கள் 18,000 பேர் ராஜாக்களில் சொல்லப்பட்டிருக்கிற 2 ராஜாக்களின் கடைசி அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 18,000 பேர் நேபுகாத்நேசர் சிறப்பிடித்து கொண்டு போய்விட்டு செதேக்கியா என்ற ஒரு ராஜா கீழே ஏழைகளை அவர் விட்டு போனதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி விட்டு போன இந்த செதேக்கியா அந்த இடத்தில் நேபுகாத்நேசருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவன் சொன்னதை செய்யாத அந்த கோபத்து நிமித்தமாய் அவர்கள் மீண்டமாய் வந்து இந்த ஆலயத்தை இடித்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் எப்போ இடிக்கப்பட்டது அப்படின்னாக்கா கிமு 586 இடிக்கப்பட்டது. 586 to 587 பிட்வீன் தோஸ் இயர், அதாவது இயேசு வருவதற்கு முன்னே 586 587 வருஷத்துக்குள்ள இந்த ஆலயம் இடிக்கப்பட்டதாக அதாவது சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 370 வருஷம்தான் இந்த சாலமோன் கட்டின தேவ ஆலயம் நிலைத்து நின்றது. அதுக்கு பிறகு அது இடிக்கப்பட்டு பூரணமாய் நெருப்பினால் கொளுத்தப்பட்டதை ராஜாக்களின் புத்தகத்தில் 2 ராஜாக்களின் புத்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் நாம் ரொம்ப தெளிவாய் வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆலயம் அவர் இப்படி பண்ணிட்ட உடனே 2 ராஜாக்கள் அது எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை அவைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க 1-2 வசனத்தை வாசிக்கலாம். அங்கே இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாயிருந்த பொன் பனி முட்டுக்களை எல்லாம் கர்த்தர் சொல்லி இருந்தபடியே உடைத்து போட்டு எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளும் ஆகிய 10,000 பேர். இப்போ ஓகே, இங்க வந்து எத்தனை பேரை கொண்டு அதாவது பொக்கிஷங்கள் எல்லாம் எடுத்துக்கினாங்க. என்ன பண்ணிட்டாங்க? அவங்க அப்போ சபையை இடிக்கலை. அவங்க என்ன பண்ணல? சபையை இடிக்கலை. உள்ளே வந்தாங்க. உள்ளே இருக்கிற பொருட்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் பொன்னினால் செய்யப்பட்டது. எல்லாம் விலை உயர்ந்த வஸ்திரத்தினால் தாவீது சேர்த்து வச்சு தாவீது நாட்களில் செய்யாததை சாலமோன் தன்னுடைய ஞானத்தினால அழகாக முடித்து வைத்திருந்த அந்த தேவாலயத்தை அதுக்குள்ளே இருந்தது எல்லாவற்றையும் யார் கொண்டு போய் விட்டது? நேபுகாத்நேசர் கொண்டு போய் விட்டார். அதோடு கூட தான் 18,000 பேர் அவர் கொண்டு போகிறார். கூட 18,000 பேர் போகிறதுல தான் தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவும் போகிறார்கள். அப்போ இவர்களெல்லாம் எதுக்காக கொண்டு போய் வைத்தார் என்பதை எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் துல்லியமாக எழுதி வைத்திருக்கிறார். அங்கே தான் அந்த நல்ல அத்திப்பழ மரமும் கெட்ட அத்திப்பழ மரத்துக்கான ஒப்பான காரியங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் நல்ல அத்திப்பழ மரம் கெட்ட அத்திப்பழ மரம் என்பதை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலியமாய் ஆண்டவர் சொன்ன காரியங்கள் அங்கே துல்லியமாய் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. அப்போ நேபுகாத்நேசர் போயிடுறாரு. அவர் பிடித்து கொண்டு போன பிறகு அங்கே செதேக்கியா என்ற ஒரு ராஜாவை உண்டு பண்ணுறாரு. அது வந்து ராஜாக்களின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அவர் பேர் வந்து வேற, ஆனால் அவர் பேரை மாற்றி வைத்து அந்த இடத்துல அவர் உருவாக்கிட்டு போனதாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்கலாம் அந்த காரியத்தை மாத்திரம். 24:17 வாசிங்க. 2 ராஜாக்கள் 24:17. அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதேக்கியா என்று மறுபெயரிட்டார். He was renamed as Sedekiah. புரியுதா? இந்த செதேக்கியாவை ராஜாவை வைத்து அந்த 18,000 பேர் கொண்டு போய் மீதி பேர் ஜனங்க இருந்தாங்க பார், அவங்களெல்லாம் அங்கேயே விட்டு ஏழைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களெல்லாம் விட்டு செதேக்கியாவினால் சங்கரிக்கப்பட. ஏன்னா இங்கே இஸ்ரவேலில் விடப்பட்ட ஜனங்கள் ஒருத்தருடைய இருதயமும் கர்த்தரோடு கூட இல்லை.
கொண்டு போன அந்த 18,000 பேர் தேவனோடு கூட நடக்கக்கூடியவர்கள் இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களை கொண்டு போயிட்டார். அதுலேயும் மிகவும் தானியேலும் அதில் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவும் தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டி நின்றார்கள் என்பதை வேதத்தில் துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ முதலாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதே நேரத்தில் இதை பார்க்குறவங்களும் புரிந்து கொள்ளணுன்றதுக்காக தான் இந்த காரியத்தை தேவன் இந்த காலையில் நம்மோடு கூட பேசுகிறார். இப்போ பேசப்படுகிற இந்த காரியத்துக்கும் இந்த ஆண்டில் நடக்க போகிற சில சம்பவங்களுக்கும் ரொம்ப முக்கியம் இருக்கிறது. அதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்களானால் உங்க இருதயத்தை எப்படியாக கர்த்தருக்கு நேர ஆக்குவீங்கன்னு தான் இவ்வளோ காரியத்தையும் ஆண்டவர் எனக்கு போதித்து கற்றுக் கொடுத்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா இப்போ சதேக்கியா விட்டு போகிறார். இந்த சதேக்கியா என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, நேபுகாத்நேசருக்கு அவர் சொல்லிட்டு போன காரியத்தை செய்வதில்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்களேன். 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே, பாருங்க கரெக்டாக சொல்லுது, எந்த மாதம்? 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே. பாருங்க ரொம்ப தெளிவா 5ஆம் மாதம் 7ஆம் தேதி. அங்கேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 7ஆம் தேதி. என்ன தேதி? 7ஆம் தேதியிலே நேபுகாத்நேசார் என்றும் பாபிலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசராதான், அவர் பேர் என்ன? நெபுசராதான் என்னும் காவல் சேனாதிபதி. அவன் என்ன இருந்தான்? காவல் சேனாதிபதி. he was leader of the troop, military troop. காவல் சேனாதிபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான். சொல்தா? அப்போ இந்த இடத்துல தான் சபையானது பூரணமாய் இடிக்கப்பட்டு போகிறது. இடிக்கப்பட்டு போன நாள்ல இருந்து இந்த பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாங்க பாருங்க. ஒரு பக்கம் நெகேமியா இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இருக்கிறாங்க. இவங்க கொண்டு போகப்பட்டாங்க. ஆண்டவர் இவங்க போன இடத்துல இவங்களுக்கு சிறப்பான முறையில் தான் ஆண்டவர் அவங்கள கவனித்ததாக எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் அந்த நல்ல அத்திப்பழம் கெட்ட அத்திப்பழம் மரத்தை குறித்து கனிகளை குறித்து வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் ரொம்ப துல்லியமாய் சில காரியங்களை சொல்கிறார். எது நல்ல அத்திப்பழ மரம், எது கெட்ட அத்திப்பழ மரம், இந்த நல்ல அத்திப்பழ மரத்தை எதுக்காக நான் கொண்டு வந்து இந்த இடத்துல கல்தேரியின் தேசத்தில் வைத்தேன் என்பதை அந்த இடத்தில் ஆண்டவர் அந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி மூலியமாய் பேசுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போன பிறகு 70 ஆண்டு காலம் எங்க இருக்கிறாங்க? பாபிலோன்ல இருக்கிறாங்க. இப்போ 70 ஆண்டு காலத்துக்கு பிறகு இவர்களை நான் விடுவிப்பேன் என்பதை ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி கிட்ட பேசியிருப்பார். அந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை யார் வாசிக்கிறது அப்படின்னாக்கா தானியேல் வாசிக்கிறார். இப்போ இந்த இடத்துல இந்த 70 ஆண்டு காலங்கள் அவர்கள் இருப்பார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை தானியேல் வாசித்து தெரிந்து கொள்கிறார். அது எங்கே இருக்குன்னா தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா அது அவர் எங்கே வாசித்தார் என்பதை ரொம்ப தெளிவாக வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர, எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷத்தின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். இப்போ தானியேல் எதனால் அறிந்து கொள்றாரு? அப்ப தானியேலுக்கு என்ன பழக்கம் இருந்துச்சு? படிக்கிற பழக்கம் இருந்துச்சு. பைபிள் படிக்கிற பழக்கம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். அவர் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்து தெரிந்து கொள்கிறார். அதில் தான் 70 ஆண்டுக்கு பிறகு ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து கொண்ட உடனே அவர் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா 2 நாளாகமும் 7:14 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா வாசிங்க. 2 நாளாகமும் 7:14 If my people which are called by my name shall humble themselves and pray and seek my face and turn from the wicked way, then
will I hear from heaven and will forgive their sins and will heal their land என்பது எழுதப்பட்டிருக்கு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேசத்துக்கு என்ன பண்ணுவேன்? சேமத்தை கொடுப்பேன் அப்படின்றத தானியேல் என்ன பண்றாரு? தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு? நானும் என் வீட்டாரும் என் தேசமும் பாவம் செய்தோம், நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம்பா, எங்களை என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்றாடுறாரு. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் வாசித்து தெரிந்து கொள்றார். அப்போ இந்த காலத்தில் நம்ம கணிக்கக்கூடிய கிருபையை தேவன் தந்திருக்கிறார். நமக்கு தெரியாத ஒரே விஷயம் என்னன்னா, இயேசு எப்போ வருவாருன்னு தெரியாது. ரகசிய வருகை தான். அவருடைய பகிரங்க வர நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எப்போ வருவார் அப்படின்னாக்கா, எடுத்துக்கொள்ளப்பட்டுதல். திருசபையானது இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டு அங்கே மத்திய ஆகாயத்தில் வைக்கப்படுற அந்த வினாடியிலிருந்து, அந்த செகண்ட்லேருந்து சரியாக 7 வருஷத்தில் ஆண்டவர் ஒலிவ மலை மேலே வந்து இறங்க போகிறாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். 7 இயர்ஸில் ஒலிவ மலை மேலே வந்து அவர் இறங்கி நிற்க போகிறார். அர்மதகான் யுத்தம் நடக்கும். சாத்தானியம் தன்னுடைய தூதர்களையும் பிடித்து சிறையில் அடிப்பார். அதுக்கு தான் தானியேல் அதை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அதுக்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சி இந்த உலகத்தில் நடைபெறுகிறது. அதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னாக்கா, வேதத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது இந்த தானியேல் அறிந்து கொண்டு ஜெபிக்கிறார். ஜெபித்த உடனே ஆர்டிகஸ் எண்ணக்கூடியவர், அவர் தானியேல் ஜெபித்த அந்த வருஷத்தில் 58வது வருஷத்தில் 14வது மார்ச் 445 பிசி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 445 பிசி அப்படின்னு சொல்லும் போது நான் சில கணக்குகளை எடுத்து வச்சிருக்கிறேன். எப்போ திருசபையை அவர்கள் தகர்த்தார்கள் என்று உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். எப்போ தகர்த்தாங்கன்னு சொன்னேன். திருசபை எப்போ உடைக்கப்பட்டதுன்னா 586 to 87 பிசியில் நேபுகாத்நேசரால் உடைக்கப்பட்டது. இந்த திருசபையானது 370 வருஷம் இருந்துச்சு. அப்போது 587 கணக்கு எடுத்தால் கூட 587 கணக்கு எடுத்தால் கூட 58ஆம் வருஷத்தில் 14th மார்ச் 445 பிசி 445 பிசி 445, அதாவது கிமு 445 அலெக்ஸ் டாக்ஸஸ் எண்ணக்கூடியவர் இவர்களுக்கு அந்த டிகிரியை எழுது அவர்களுக்கு கொடுத்து, அதாவது 445 ஆரம்பித்த இந்த திருசபை, எப்போ 445 ஆரம்பித்த இந்த திருசபை 396. எப்போவுமே பிசி என்பது மைனஸில் வரும். பிசி என்பது என்ன வரும்? மைனஸில் வரும். ஏடின்றது ப்ளஸில் வரும். அப்போது அந்த இடத்துல நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா 45 to 96 எவ்வளோ வருதுன்னு பாருங்களேன். 49 இயர்ஸ், அதாவது தானியேலுக்கு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் உரைத்த பிரகாரம் 7 வாரங்கள். அப்படி எப்படி கணக்கு போடுறது? 70 வீக்ஸ். ஃபஸ்ட்டு 70 எழுதிங்க, 70 வீக்ஸ். அந்த 70 வீக்ஸ் 3ஆக பிரிக்கப்படுது. 70 வீக்ஸ் 3ஆக பிரிக்கப்படுது. எப்படி 3ஆக பிரிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நாம் டேனியலுடைய ப்ராஃபஸிக்கு போனோம். நம்ம போவோம் டேனியலுடைய ப்ராஃபஸிக்கு போவோம். டேனியல் ப்ராஃபஸியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது 3ஆக பிரிக்கப்படுது. இது 3ஆக எங்கே பிரிக்கப்படுது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பார்த்துருவோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இப்போ தானியேலுக்கு உணர்த்துறார், நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான, எருசலேமை மீண்டமாய் திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல், அதாவது கட்டளை வெளிப்படுவது முதல், அதாவது டிகிரி, அதாவது டாக்குமெண்ட். இப்போ நம்ம சேல் டீடுன்னு சொல்கிறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிஷன் சொல்கிறோம். அதுதான் கட்டளை. நீ கட்டலாம், நீ என்ன பண்ணலாம், கட்டலாம் என்ற அந்த கட்டளை வெளிப்படும் நாள் முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். இப்போ என்ன சொல்றாரு? இருங்க, 7 வாரமும் 62 வாரம். இப்போ டோட்டலாக 70 வாரம். டோட்டலாக 70 வாரம்னா
70 into 7 டைம் போடுங்க, எவ்வளோ வருது பார்க்கலாம். 490 years வருது. 70 7 முறை, 70 into 7 times கணக்கு போடுங்க, 490. இப்போ 490 இயர்ஸ் ஆகுது. 490ல் 7 அது வந்து 62ன்றார்ல, 62ல் 70ல் 62 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது? எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. அந்த 8ல் 7 தனியாக பிரிச்சிங்க, 1 தனியாக பிரிச்சிங்க. இந்த 7 வாரம், இந்த 7 வாரம் இன்ட்டு 7 டைம் போட்டிங்கனாக்கா சரியாக 49 வருஷம். 7 into 7 திரும்ப எவ்வளோ வரும்? 49 வரும். 49 இயர்ஸுக்குள்ள இந்த திருசபை கட்டுவீர்கள். தானியேலுக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த திருசபையை கட்டுவீர்கள். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த ராஜா சைன் போட்ட அந்த நாளிலிருந்து கரெக்டாக 49 இயர்ஸில் அந்த திருசபை சொன்னபடியே கட்டி முடிக்கப்படுகிறது. அது கட்டி முடித்த அடுத்தது 62 வாரம் சொல்கிறார். என்னது அடுத்தது? 62 வாரம். 62 7 டைம் கூட்டுங்க, 434 வரும். எவ்வளோ? 434. இப்போது 2வது திருசபையை கட்டி இவர்கள் முடித்து சிறுபாபேலை கொண்டு கட்டினாங்க. எஸ்ரா ஆசாரியராக இருக்கிறாரு. கட்டி முடித்த உடனேயே தேவன் பேசுகிறதை நிறுத்தி விடுகிறார். இருண்ட காலம் ஆரம்பிக்கிறது. என்ன காலம் ஆரம்பிக்கிறது? இருண்ட காலம் ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, 62 வாரத்தில் மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியா சங்கரிக்கப்படுவார். அப்போ 62 வாரம்னா 434 வருஷத்தில் மேசையா கல்வாரி சிலுவையில் மரிக்கணும். நடந்துச்சா? நடந்துருச்சு. 400 வருஷம் இருண்ட காலம். மத்தேயு 1வது அதிகாரத்தில் கேப்ரியல் வந்து பேசுகிறாரு. இயேசு பிறக்கிறாரு, கிமு 4ல் பிறக்கிறாரு. சரியா 34வது வருஷம் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. மேசையா சங்கரிக்கப்பட்டார். அவர் சங்கரிக்கப்பட்டு என்ன காரியத்தை செய்வார் அப்படின்னாக்கா, அதுதான் அந்த தானியேலில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தில் நீங்கள் படிக்கும்போது, நீங்கள் ஆரம்பத்தில் வாசித்தீங்க தெரியுமா, 24ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது அங்கே 7 காரியங்கள் நமக்கு போடப்பட்டிருக்கும். அந்த 7 என்ன என்பதை முதல் பார்ப்போம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாருங்க, அவர் சங்கரிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? மீறுதலை தவிர்க்கிறதுக்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், பாவங்களை தொலைக்குவதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், எதுக்கு? நித்திய நீதியை வருவிப்பதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும். இப்போ தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும், அதாவது முத்திரை, தரிசனத்தை முத்தரிப்பதற்கும் தீர்க்க தரிசனங்களை முத்தரிப்பதற்கும், அது 2 சொல்லப்பட்டிருக்கு. விஷன் அண்ட் ப்ராஃபசிஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. 6 ஆட்சி. மகா பரிசுத்தம் உள்ளவரை, மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், அபிஷேகம் பண்ணுகிறதுக்கும், உன் ஜனத்தின் மேலும், உன் ஜனத்தின் மேலும், உன் பரிசுத்த நகரத்தின் மேலும், உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி, 70 வாரம் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இப்போ and to anoint the most holy அப்படின்றது 7வது பாயிண்ட் என்ன தெரியுமா? இயேசு மீண்டுமா இந்த உலகத்தில் வந்து ராஜாவாய் அரசாளுகிறார். அதுக்கு 70 வாரம் முடியணும். இப்போ முடிஞ்சிருக்கிறது வெறும் 69 வாரம் முடிந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து சங்கரிக்கப்பட்டதோட 62 வாரமோ 7 வாரமோ முடிந்திருக்கு. சரியாக 69 வாரங்கள் முடிந்திருக்கு. 1 வாரம் பாக்கி இருக்குது. அந்த 1 வாரம்தான் இனி நடக்க போகிற 7 வருஷம். 7 வருஷம். அது எப்போது துவங்குகிறது? சபை இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கொள்ள, சபையாகிய நாம் இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள், பின்பு உயிரோடு கூட இருக்கிற நாம் கூட சேர்க்கப்படுவோம். எடுத்த உடனேயே இந்த 7 வருஷம் ஆட்சி வருகிறது. அந்த ஆட்சியை 3.5 வருஷமாக பிரிக்கிறார். தொடர்ந்து அதை வாசிங்க. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். இப்ப கட்டப்பட்டிருக்கா இல்லையா? இயேசு கிறிஸ்து வந்து கடைசி ஆட்சி அமைப்பதுக்கு முன்னே இப்போ இஸ்ரவேல் கட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா?
வீதிகள் கட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா? கட்டப்படும். வாசிங்க. ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு, அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். யார் பிரபுவின் ஜனங்கள்? பிசாசு. இந்த பிரபஞ்சத்தின் பிரபு யாரு? பிசாசு. அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. பாருங்க, முடிவு பரியந்தமும் யுத்தமும் நாசமும் உண்டாக இப்போ நமக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கு? யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டிருக்கு. நீ ஜெபம் பண்ணா மாற்ற முடியுமா? நீ ஜெபம் பண்ணா மாத்திடுவாரா? மாற்ற முடியாது. நடக்கிறதெல்லாம் நடக்கும். இப்போ எதுக்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே நடக்கிறது நடக்கட்டும், மரிக்கக்கூடியவர்கள் உமக்குள்ள மரிக்கணும், உயிரோடு கூட இருக்கிறவர்கள் உமக்குள்ள வாழணும். அப்போதான் அவர் மரித்தாலும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள், உயிரோடு இருந்தாலும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். வாசிங்க. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. பாரு, அந்த பிரபஞ்சத்தின் பிரபு இருக்கிறானே, அவன் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்துவான். இதுதான் இப்போ முக்கியம். புரியுதா? இப்போ முதலாவது தேவாலயம் கட்டப்பட்டது, என்ன ஆயிடுச்சு? இடிக்கப்பட்டது. யார் கட்ட பிளான் பண்ணது? யார் அப்புறமா கட்டந்து? யார் இடிச்சது? நேபுகாத்நேசர். யாரு? நேபுகாத்நேசர் தலைமையில் தான் இடிக்கப்பட்டது. புரியுதா? அதுக்கப்புறமா யார் கட்டந்து? சிறுபாபேல் கட்டுறார். புரியுதா? யாரெல்லாம் கூட இருக்கிறாங்க? எஸ்ரா கூட இருக்கிறார். நெகேமியா வந்து அலங்கத்தை கட்டுறாரு. இதுக்காக ஜெபிச்சவங்க, பிரியாசப்பட்டவங்க நிறைய பேர் கூட இருக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் கட்டுறாங்க. கட்டின தேவாலயத்தை திரும்ப எப்போ இடிக்கிறாங்க அப்படின்னாக்கா 70 AD இடிக்கிறாங்க. எப்போ இடிக்கிறாங்க? 70 AD. அதுதான் இயேசு கிறிஸ்துவ ஆலயத்தை வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இயேசுவை கூப்பிடுவாங்க. அதுக்கு இயேசு என்ன சொல்லுவார்? இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். இந்த சபையை கட்டும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னாக்கா, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கும். புரியுதா? ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லை வைத்து கட்டப்பட்ட இந்த ஆலயம் ஒரு கல் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் என்று இயேசு துல்லியமாக சீஷர்களுக்கு சொன்னார். அப்போ அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. ஆனால் அதுக்கு பிறகு கிபி 70 ரோமர் அரசாங்கத்தின் நிமித்தமாய் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போகிறது. இடிக்கப்பட்டு போன பிறகு அந்த இடத்தை பாலஸ்தீனர்கள் ஆக்கிரமித்து இப்போது அந்த இடத்துல மசூதி கட்டி வைத்து அலாஸ்கா என்ற பகுதியில் மோரியா மலையின் மேலே சாலமோன் தேவாலயம் இருந்த இடத்துல அந்த டூம் அங்கே இருக்கிறது. அந்த மசூதியுடைய டூம், மசூதி எப்படி அந்த ரவுண்டாக இருக்கும் தெரியுமா? அந்த டூம் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ அது நீக்கப்பட்டு அந்த இடத்தில் ஆலயம் கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இஸ்ரவேல் யுத்த களத்தில் இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு தேவை அந்த ஒன்றே ஒன்று, நாங்கள் இங்கே என்ன பண்ணோம்? ஆலயத்தை கட்டணும். இந்த ஆலயத்தை யார் கட்டுவானாக்கா? இந்த பிரபஞ்சத்தின் பிரபு கட்டுவான். அந்தி கிறிஸ்து வெளிப்படும் போது அவன் ஒரு வார அளவும் அவங்களோட என்ன பண்ணுவான்? உடன்படிக்கை பண்ணுவான். அந்த உடன்படிக்கை யார் பண்ண போகிறாங்கன்றது தான் இப்போ நம்ம பார்க்கணும். ட்ரம்ப் பண்ணுவாரா தெரில. ஏன்னா இப்போ வந்து எல்லாத்தையும் நிறுத்திடுறேன்றாரு. இப்போ என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? நாங்கள் ஆலயத்தை கட்டினோம், அவ்வளோதானப்பா. டே ஆமாஸ் போ வீட்டுக்கு போ. டே இஸ்புல்லா அமைதியாக வீட்டுக்கு போ. நீ வந்த இந்த பக்கம் தொலைச்சிரமா எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து கிளம்புங்க. இங்கேருந்து எல்லாத்தையும் போ. அவுத்திஸா நீ கிளம்புப்பா. டே ஈரான் சும்மா இரு, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் அதட்டி அவங்கள சரி பண்ணிட்டு இஸ்ரவேல் ஏன்னா அந்த மசூதி தான் இடிக்கணும், இடிச்சுக்கோ நான் நிற்கிறேன். இப்போ பிஜேபி லேண்டில் சொல்கிறதில்ல, நீ இடிப்பா நான் பார்க்குறேன் இங்கே இருக்கிறேன் ஏமா வரான்ட்டு சொல்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி இப்போ ஒரு உலகத்துக்கு அதிபதி, அதாவது வல்லரசு நாடு, அதாவது அமெரிக்கா ஐக்கிய தேசம். இப்போ அதோடைய ட்ரம்ப் வந்து அதிரடியாக அவர் செய்வர். ஏன்னா அப்படி தான் உலகமே வந்து
2000 வருஷத்துக்கு மேலே இஸ்ரவேலின் தலைநகரமாக எருசலேமை மாற்றலை. இஸ்ரவேல் தேசமாக வந்துருச்சு 48. அதிலிருந்தே இவங்க இஸ்ரவேல் தலைநகரமாக வரணும். ஏன் தலைநகரமாக வரணும்னா, தாவீதின் நாட்களில் இஸ்ரவேலுக்கு எருசலேம் தான் தலைநகரமாக இருந்திருக்கிறது. அந்த தலைநகரம் திரும்பமாய் மாற்றப்பட வேண்டும். 1967 இந்த எருசலேமை இஸ்ரவேல் ஆக்கிரமித்து விட்டார்கள், திரும்ப எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அதை தலைநகரமாக நியமிக்க முடியல. புஷ்ஷை கேட்டாங்க, அவர் பண்ணுறேன் பண்ணாமல் போயிட்டார். கிளின்டனை கேட்டாங்க, பண்ணுறேன் பண்ணாமல் போயிட்டார். ஒபாமாவை கேட்டாங்க, பண்ணுறேன் பண்ணாமல் போயிட்டார். அவங்களுடைய கூட்டணிகள் எல்லாருமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு கடைசி வைக்கும் பண்ணாமலே போயிட்டாங்க. ஆனால் 1977 எருசலேமுக்குள்ளே பிரவேசித்த இவர்களுக்கு சரியா 50வது வருஷத்தில், அதுதான் நீங்கள் நோட் பண்ணோம், எப்படி 49வது வருஷம் முடிந்து 50வது வருஷத்தில் அங்கே சிறுபாமேல் மூலியமாக ஆலயத்தை கட்டி அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டதோ, அதே போல 2017 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ட்ரம்ப் மூலியமாய் எருசலேம் தலைநகரமாய் அறிவிக்கப்பட்டது. எக்ஸாக்டா 50 இயர்ஸ் அறிவிக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேசத்தில் எல்லாமே வந்துருச்சு, தலைநகரமும் மாறிடுச்சு. கட்டப்பட வேண்டியது ஒரே ஒரு ஆலயம். இந்த ஆலயம் கட்டப்படுகிறது தான் நமக்கு கடைசி அடையாளம். த லாஸ்ட் சைன் இன் த வேர்ல்டு. யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். படுவீர்கள் அப்போ சொன்னார். இப்போ என்ன பண்ணுறோம்? பூகம்பங்களையும் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ யோவான் அங்கங்கே வானத்திலிருந்து நிறைய நட்சத்திரங்கள் விழுது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விமானங்கள் விழுந்துன்னு இருக்குது. இந்த போன வாரத்தில் 2 விமானங்கள் கிராஷ் ஆயிடுச்சு. இன்னொரு இடத்துல வேறு மாதிரி ஒரு விஷயத்தில் போய் ஏதோ நிற்க வச்சிருக்கிறதாக இன்னொரு நியூஸில் சொல்கிறாங்க. இப்போ விமானங்கள் வீழ்த்தப்படுகிறது. இந்த போர் விமானங்கள் அடிக்கும் போது வீழ்த்துகிறார்கள். ஒருவேளை இந்த யோவான் அதை பார்த்த போது வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழுந்ததை அது போல பார்த்து சொன்னாரா என்பது எனக்கு தெரியல. ஆனால் அந்த காலகட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அப்படியானால் இவ்வளவும் ரொம்ப முக்கியமானது. நம்ம ரொம்ப கவனித்து நாம் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நிறைவேறி வருகிறபடியால் இன்னும் நிறைய வசனம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிக்க இதெல்லாம் என்ன நடக்கும் என்பதை ரொம்ப தெளிவாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் அவர் பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆண்டவர் ஊழியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆண்டவர் பரிசுத்த ஆவி முதல் கொண்டு அவர் அறிவித்துக் கொண்டு வருகிறார். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 17 21 வரைக்கும் வாசிங்க. Acts chapter 22 verses 17 to 21. எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அறிந்து அவரை தரிசித்தேன். யாரை தரிசித்தேன்? அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீர் என்னை குறித்து சொல்லுகிற சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். இவங்க என்ன பண்ண மாட்டாங்க? உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யாரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? நீ சொல்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த காலத்தை குறித்து தெரிந்து கொள்ளாதபடி உன்னை மந்தமாக்குகிறான். ரொம்ப கடைசி காலங்களில் கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரியாது. இதை சொல்றாங்க. அடுத்த வசனம் வாசிங்க அப்படியே. அதற்கு நான் ஆண்டவரே உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களில் அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அங்கே நின்று. யார் பேசுறது? இப்போ சவுல் பேசுறாரு.
ஸ்தேவானை அடித்து கொல்லும் போது யார் அங்கே நின்று இருந்தது? யார் நிற்கிறாரு? சவுல் நிற்கிறாரு. அவர் பவுலா மாற்றப்படுகிறாருன்னா அங்கே நிற்கிறாரு. நான் நின்று இருந்ததையும் அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து, அவனை கொலை செய்வதற்கு நானும் சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர் நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். இந்த இடத்துல வானப்பா, உன்னை தூரமா நான் என்ன பண்றேன்? புறஜாதிகளிடத்தில் அனுப்புவேன் என்றார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். அப்போ இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஆலயத்தை குறித்து சில காரியங்களை நம்ம கவனித்தோம். இப்போ கடைசியாக நம்ம வாசித்து என்ன முடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நம்ம ஏற்கனவே வாசித்த வசனம் என்ன வாசித்தோம் அப்படின்னாக்கா, மத்தேயு 24:15 வாசித்தோம். மத்தேயு 24:15. மேலும் பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரே. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அப்ப வாசிக்கிறவன் இதை வாசிக்கிற நீங்கள் என்ன பண்ணோம்? சிந்திக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 2:4. 2 தெசலோனிக்கர் 2:4. அவன் எதிர்த்து நிற்கிறவனாகியும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகியும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கக்கூடியவனாய் இருப்பான். யாரை குறித்து சொல்றாரு? அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். இப்ப தானியேலின் 1 வாரம் காலம் வருது தெரியுமா? அந்த 1 வாரம், அந்த 7 வருஷம், அந்த 7 வருஷத்தின் நடுவிலே அவன் அந்த இடத்தை கரைப்படுத்துவான் என்பதை தானியேல் தன்னுடைய தீர்க்கதரிசனத்தில் எழுதியிருக்கிறாரு. அதை குறித்து நம்ம வாசித்தோம், நேரம் ஆகிடும். இப்போ என்ன விஷயம் உங்களுக்கு சொல்ல வந்தது என்ன? இந்த 25 ஆண்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த 25th இயர்க்குள்ளே வந்துட்டோம். நிறைவேறிக்கிட்டு வந்ததெல்லாம் நிறைவேறிக்கிட்டு வந்துருச்சு. இப்போ நிறைவேறுதலின் முடிவுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 13:16-17 வாசித்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 13:16-17 வாசித்தீங்கன்னா என்ன சொல்லுது பாருங்க. சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இப்போ நம்மனால எந்த நம்பர் இல்லாம வாழ முடியாது? எந்த நம்பர் இல்லாத வாழ முடியாது? ஆதார் கார்டு இல்லாத நம்மளால் எதுவுமே செய்ய. எல்லாத்துக்கும் எது வேணும்? ஆதார் கார்டு வேணும். இப்போ நிலம் வாங்கி விற்கணுன்னாலும் என்ன வேணும்? ஆதார் கார்டு வேணும். இன்னும் எங்கே கேட்கல அப்படின்னா, கடைங்களில் கேட்கல. எங்கே கேட்கல? இப்போ இன்கம் டேக்ஸில் எல்லாம் ஆதார் கார்டு, பேன் கார்டு நம்ம என்ன பண்ணோம்? சப்மிட் பண்ணோம். இப்போ நகை வாங்கினீங்கன்னா, புதுசாக பில்லு கேட்டிங்கன்னா அங்கே என்ன சப்மிட் பண்ணணும் தெரியுமா? ஆதார் கார்டு சப்மிட் பண்ணும். பில்லு இல்லாத வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அவன் கொடுக்குறான். ஆனால் அதுக்கு அவன் என்ன கணக்கு காமிக்கிறானோ நமக்கு தெரியாது. நீங்கள் கேஷ் பில் போட்டு கொடுங்க அப்படின்னாக்கா அங்கே என்ன கொடுக்கணும்? நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு கொடுக்கணும். புரியுதா? ஆதார் நம்பர் உங்களுக்கு கொடுக்கணும். அவன் கேட்ட உடனே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் நம்பரை கொடுக்குறீங்க. ரேஷன் ஆஃபீஸில் ரேஷன் கடை வாங்கினோன்னே நீங்கள் என்ன கொடுக்கணும்? ஆதார் கார்டு கொடுக்கணும். என்ன பண்ணணும்? தம் வைக்கணும். இந்த தம் வச்சு பழகுறீங்க தெரியுமா? இதைத்தான் அவன் சிப்பாக்க போகிறான். தம்மெல்லாம் வைக்கிறோன்னு அவசியம் இல்லை. சிப்பு நீங்கள் சென்சார் கிட்ட வைங்க, அது முடிஞ்சிடும் அப்படின்ற காரியம். இந்த சிப்பு மோட்டாரோலா கம்பெனி எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணு. அதாவது மோட்டாரோலா கம்பெனியும் IBM இவங்கெல்லாம் சேர்ந்து தயாரித்து வச்சுருக்குறாங்க. ஆல்ரெடி மேனுஃபேக்சர் ஆயிடுச்சு. இந்தியாவில் இருக்கிற அத்தனை கோடி ஜனத்துக்கும் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இந்தியா தான் 145 கோடி ஜனம்.
சைனா வந்து 141 கோடி ஜனம். அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருப்பாங்க இவ்வளோ நாளைக்கு. இந்தியா வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுட்டு இருக்கிறான். அவங்க வந்து ஒரு கட்டளைக்காக வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நான் நேற்று நைட் அவங்களுக்கு சொன்னேன், விலோ அப்படின்னு கூடிய ஒரு காரியத்தை லான்ச் பண்ணுறாங்க 25ல். இந்த 25ல் கூகுள் விலோ. நீங்கள் அதை குறித்து நேற்று நைட் பார்க்க சொன்னேன். நீங்கள் பாருங்கள், அதை குறித்து படிங்க. எல்லாருடைய பயோடேட்டா அதில் இருக்கும். நீங்கள் எந்த ஆதாரக்கெல்லாம் உங்கள் தம்மு, இந்த 4 விரல், உங்கள் கண் எல்லாம் காமிச்சிங்களோ மொத்த முத்திரையும் அவங்க கன்வெர்ட் பண்ணி அதை வந்து பெரிய பெரிய சிஸ்டமுக்குள்ளே வச்சு, அந்த சிஸ்டமும் எத்தனையோ கோடி கொடுத்து வாங்கிட்டாங்க. முழு இந்தியாவின் டீட்டெயிலை இந்த 3 சிஸ்டமுக்குள்ளே அடக்கக்கூடிய அளவுக்கு அவங்க சிஸ்டமும் வாங்கி வச்சுட்டாங்க. எத்தனையோ கோடி கொடுத்து வாங்கினாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னே இந்தியா தேசம். இப்போ அந்த வில்லா என்னக்கூடிய அந்த சேட்டலைட் லிங்க்குள்ளே எல்லாமே போயிட போகுது. எந்த அளவுக்கு போக போகுதுன்னா, இப்போ நான் வந்து கிருஷ்ணகிரிக்கு போயிட்டு வந்தேன். என்னை ஒரு ஹோட்டலில் தங்க வச்சாங்க. இப்போ நான் கூகுளுக்கு போய் நான் எந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன்னு போட்டேன்னாக்கா, நான் போயிட்டு வந்த மேப்போடு கூட உங்களுக்கு காமிக்கும். நீ இந்த இடத்துக்கு போயிருக்கிற ரூட் மேப்போடு காமிக்கும். இந்த இடத்துக்கு போயிருக்கிற, அங்கேருந்து இந்த ரூட் வழியாக இங்கே வந்திருக்கிற அப்படின்னு காமிப்போம். ஆனால் இந்த விலாவுடைய தன்மைனா, விலோ தானப்பா, WILLOW, இந்த விலோ அப்படின்ற தன்மை என்ன அப்படின்னாக்கா, உங்களை 24 மணி நேரமும் கண்காணிக்கக்கூடிய ஒரு கருவியாய் அது உபயோகப்படுத்துவதற்கு லான்ச் செய்யப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டுக்குள்ளே அது அமலுக்கு வரப்போகிறது. நீங்கள் போய் கூகுளில் படிச்சிங்க. நீங்கள் தானே எல்லாமே கூகுள் டெல் கூகுள் இப்போல்லாம் சொல்கிறாங்க. ஆப்பிள் வச்சுருக்கிறாங்க, ஏ சிரி, அது சொல்லுது நீ சிரிடா, என்ன சிரினுங்கிற, புரியுதா? அந்த கூகுள் இப்போ கேள்வி கேளு, இது என்னான்ட்டு உனக்கு சொல்லுது பார். கூகுள் வச்சுக்கிற தானே, WILLOW என்னான்றதை போட்டு படி. உன்னுடைய கம்ப்ளீட் நீ அதை போட்டு பார்த்தன்றது கூட அதுக்கு தெரியும். அது போட்டு அதை குறித்து நீ விசாரிச்சிருக்கிற அப்படின்றது வந்து அந்த சேட்டலைட் லிங்க் எடுத்துக்கும். இப்போ அடுத்தது எல்லாமே இந்த ஆண்டு முதல் கொண்டு ஏஐக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. கேஷ்லெஸ் சொசைட்டியாக மாற்றுறாங்க. இப்போவே பெரும்பாலும் அவங்க எதில் பே பண்ணுறோம், என்ன பண்ணுறோம்? முன்னெல்லாம் பாக்கெட்டில் வந்து என்ன பண்ணுவோம், பர்ஸில் நிறையா பணம் வச்சுருப்போம். இப்போ வந்து 10 ரூபா இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம், வெளியே போகலாம். காய் கடையிலேருந்து, மீன் கடையிலேருந்து, கறி கடையிலேருந்து, சப்புல் தேய்க்கிறவன்லேருந்து, குப்பை பொறுக்கிறவன்லேருந்து, நம்ம தேசத்தில் பிச்சைக்காரங்க. இந்த வண்டி வந்து இதுக்கிட்ட நிற்க தெரியுமா, டோல்கிட்ட. அங்கே ஒருத்தன் வரோம், பாத்திரத்தை எடுத்துக்கன்னு அப்படின்னு அவர் சொல்கிறாரு, சில்லறை இல்லைன்றாரு. ஸ்கேனர் எடுக்கிறான் பேக்கிலேருந்து, எத்தி இதுக்கு பண்ணிடுன்றான். யார் வச்சுன்னுங்கிறது? அவன் சிரிச்சிட்டு 10 ரூபா பண்ணிட்டு போகிறான். அவன் சிரிச்சிட்டு போகிறான், புரியுதா? அப்போ எனக்கு எல்லாமே கேஷ்லெஸ் சொசைட்டியாக மாறிடுச்சா? இப்போ இந்த வருஷத்துல இன்னும் ஸ்டிக் பண்ணுறாங்க. நீ லேண்ட் வாங்கினா கூட கையில் காசு கொண்டு போய் கொடுத்து என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. த்ரூ பேங்க் தான் வாங்கணும். எந்த பொருள் வாங்கினாலும் த்ரூ பேங்க் அக்கௌண்ட் தான் வாங்கணும். கையில் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னாக்கா உங்கள் பேன் கார்டு அங்கே கொடுக்கணும், இல்லை ஆதார் கார்டு கொடுக்கணும். நீங்கள் யார், இந்த காசு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றது விளக்கம் தரணும். அந்த அளவுக்கு சென்சார் ஆகுது, அந்த அளவுக்கு இடுக்கணங்கள் வரப்போகுது. 25 ஆரம்பிச்சிருச்சு, எல்லாமே கூட சேர்ந்து வருது. எல்லாம் ஏஐக்கு மாறுது. இப்போ எல்லாமே ஏஐயில் தான் சொல்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வர்றதெல்லாம் எக்ஸல் வந்து எதில் கற்றுக்க, ஏஐயில் கற்றுக்க. டேலி எதில் கற்றுக்க, ஏஐயில் கற்றுக்க. எல்லாமே ஏஐயில் கற்றுக்கினா இந்த சார்ஜ் ஜிபிடிலாம் சொல்கிறாங்க தெரியுமா, அதெல்லாம் வந்து நீ வந்து 2 ஹவர் இல்லை 2 நாள் உட்காந்து செய்கிற வேலையை நீ டக்குன்னு 10 நிமிஷத்தில் சேர்ந்து என்ன பண்ண முடியும், சப்மிட் பண்ண முடியும். ஏஐக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வந்து விட்டோம். அப்போ இந்த 25ஆம் ஆண்டு போக போகத்தான் பார்க்க போகிறோம். விளையாடுறவங்க விளையாடினே இருங்க, புரியுதா? ஆனால் சந்தோஷமாக இருங்க, தமாஷ் பண்ணுங்க. ஆனால் அநீதி செய்ய போவாதீங்க, தவறான காரியத்தை யோசிக்காதீங்க. தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ நீங்கள் உங்களை அர்ப்பணித்து கொண்டால் தேவன் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ண போகிறார். ஆமென், அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம்.
மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். அப்போ அதுக்கு பிறகு நீங்க வாசித்து பாருங்க அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு. அந்த நாள் தான் கடைசி நாட்கள். அந்த நாட்கள் இப்போ நெருங்கிட்டோம். அந்த இயேசு வந்து இறங்க போகிற அந்த ஒலிவ மலை மேலே 2ஆம் வருகை வராரு தெரியுமா? அந்த ஒலிவ மலை மேலே ஹோட்டல் கட்டினால் முடிவு பண்ணாங்களாம். இஸ்ரேல் தேசத்தில் ஹோட்டல் கட்டலாம் அப்படின்னு யோசித்தாங்களாம். அதுக்கு போய் இன்ஜினியர்ஸ் செக் பண்ணாங்களாம், இந்த மலை மேலே நம்ம ஹோட்டல் கட்ட முடியுமான்னு. கட்ட முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். ஏன்னா அந்த மலை நடுவில் பெரிய கிராக், மேலேருந்து கீழே வைக்கும் ஒரு கிராக் காணப்படுகிறது. இது மேலே நீங்கள் அஸ்திபாரம் போட்டு கட்டினீங்கன்னா அது நிற்காது, அது விழுந்துடும். ஏன் தெரியுமா? அந்த ஒலிவ மலை மேலே தான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பட்டு அவர் நிற்க போகிறார். பைபிள் சொல்லுது, அவர் அந்த ஒலிவ மலை மேலே நிற்கும் போது அந்த மலை 2ஆ பிளக்க போகுது. என்ன ஆக போகுது? பைபிள் அதெல்லாம் போய் வாசிங்க. 2ஆ பிளக்க போகுது. அது நடுவில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கான கிராக்கும் ரொம்ப வருஷங்களுக்கு முன்பதாகவே காணப்பட்டது. எல்லாம் நம்ம கண்களுக்கு முன்பதாய் நம்முடைய காலங்கள் வரும்போது அது நிறைவேறி வருகிறது.